வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி வெற்றியால் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி. புள்ளி பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் குஜராத் அணியில் தமிழக வீரர்கள் அதிக அளவில் இடம் பிடித்து இருக்காங்க. சிஎஸ்கே அணியில் கூட ஒரு தமிழக வீரர்கள் இல்லை. ஆனால் குஜராத் அணியில் 4 வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு தினம் அகமதாபாத் நகரில் 45வது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதியது. இந்த போட்டியில டாஸை வென்ற ஆர்சிபி அணியானது முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சு களமிறங்கினாங்க. இதனையடுத்து களமிறங்கிய விருத்திமன் சகா 4 பந்துகளில் 5 ரன்னில் ஆட்டமிழந்தார். கேப்டனாக களமிறங்கிய சூப்மன் கில் 19 பந்துகளில் 16 ரன்களை மட்டுமே சேர்த்தார். இந்த நிலையில் தான் முதல் 7 ஓவரில் குஜராத் அணி 47 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆர்சிபி வீரர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசி குஜராத்துக்கு நெருக்கடியும் அளித்தார்கள். இந்த நிலையில் தான் 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தமிழக வீரர்கள் சாய் சுதர்சன் மற்றும் ஷாருக்கான் ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தார்கள். இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் ஆர்சிபி வீரர்கள் தடுமாறினார்கள். 7வது ஓவரை அபாரமாக பந்து வீசி ஆர்சிபி அதன் பிறகு பழைய குருடி கதவை திரடி என்பது போல பவுலிங்கில் ரன்களை வாரி குவித்தார்கள். அபாரமாக விளையாடிய தமிழக வீரர் ஷாருக்கான் தன்னுடைய முதல் ஐபிஎல் அரைசதத்தை பூர்த்தி செய்தார். 24 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட ஷாருக்கான் அவர்கள் 50 ரன்களையும் கடைந்தார். அதில் 5 இமாலய சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். இதே போன்று சாய் சுதர்சன் 34 பந்துகளில் அரைசதமும் கடந்தார். இதில் 2 சிக்சர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். இந்த ஜோடி 3வது விக்கெட்டுக்கு 86 ரன்களையும் சேர்த்தது. ஷாருக்கான் 58 ரன்களில் ஆட்டமிழக்க சாய் சுதர்சன் கடைசி வரை நின்று ஆர்சிபி பந்து வீச்சை சிதறடித்தார்கள். அதேபோல் 49 பந்துகளை எதிர்கொண்ட சாய் சுதர்சன் 84 ரன்களையும் சேர்த்தார். இதில் 4 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். இறுதியில் டேவிட் மில்லர் 19 பந்துகளில் 26 ரன்களை சேர்க்க குஜராத் அணி 20 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்களையும் சேர்த்தது. இதன் மூலம் கடைசி 13 ஓவரில் குஜராத் அணி 1 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 153 ரன்களை சேர்த்தது. அதன் பிறகு பேட்டிங்கில் களமிறங்கிய நம்ம ஆர்சிபி அணி வழக்கம் போல தோற்று விடுவார்கள் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நேர்மாறாக ஆர்சிபி அணியானது இந்த போட்டியில் சரித்திர சாதனை சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது ஓப்பனிங்கில் களமிறங்கிய விராட் கோலி அவர்கள் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 70 ரன்களையும் அடித்து இருக்காரு. டூப்ளசிஸ் மட்டும்தான் ஆட்டமிழந்து உள்ளாரு. அதுவும் நல்லதொரு தொடக்கத்தை கொடுத்து 24 ரன்களை எடுத்துதான் ஆட்டமிழந்து இருக்காரு. அதன் பின் 3வது வீரராக களமிறங்கிய வில் ஜாக்ஸ் அவர்கள் வெறும் 41 பந்துகளில் சதத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு. இறுதியில் ஆர்சிபி அணியானது 206 ரன்களை வெறும் 16 ஓவர்களில் எட்டி அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. ஆர்சிபி அணியின் இந்த வெற்றியால் சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் தப்பித்து இருக்கு. ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபி அணி உதவி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இந்த போட்டியில் மட்டும் குஜராத் அணி வெற்றி பெற்றிருந்தால் சிஎஸ்கே 7ஆம் இடம் வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் ஆர்சிபி அணியின் இந்த வெற்றியானது சிஎஸ்கேவை மறைமுகமாக காப்பாற்றியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.